ஆக்சுவலி இந்த டைம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பிக்கப் சக்கத்தா மாட்டுதுன்றா. சுட்டு போட்டா கூட ஆட போறது. அப்பாலஜி லெட்டர் இவரு பிளே ஆஃபே ಹೋಗಿಲ್ಲ ஒன் டைமே ಹೋಗಿತ್ತು. வணக்கம், வந்தனம், நமஸ்தே. அப்புறம்னா சரவடி சீரிஸ்ல ஐபிஎலோட ஃபுல் ஸ்குவாட பத்தி ரிவ்யூ தான் பண்ண போறோம். ஐபிஎல் டீமோட ஸ்குவாட பத்தி. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் டீம் வந்து நம்ம கிங்ஸை பத்தி ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் ஸ்குவாட் எப்படிங்குது, இது ஆக்ஷன்ல யார் யார் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த டைம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பிக்கப் சக்கத்தா மாட்டுதுன்றா. ಏನ್ ಗೊತ್ತಾ, ಬ್ಯಾಟಿಂಗ್ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಬಟ್ ಬೌಲಿಂಗ್ ಸ್ವಲ್ಪ ವೀಕ್ ಆಗುತ್ತೆ. ಸ್ಪಿನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ವೀಕ್ ಇದೆ. ಸೊ ಅದು ನೋಡ್ಬೇಕು. பேட்டிங் ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೀರಾ? அது ஹோப் இருக்கா உங்களுக்கு பேட்டிங் நல்லா அடிப்பாங்கன்னு? எனக்கு இருக்குடா. பேட்டிங் டாப் 5 டாப் 6 மெம்பர்ஸ் வச்சு சொல்றீங்களா? பஞ்சாப் வந்து பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நீ ஸ்டார்ட் பண்ணுடா. பஞ்சாப் சேஷர் பர்ப் சிம்ரன் சிங், ஓகே, ಗ್ಲೆನ್ ಮ್ಯಾಕ್ಸ್ವೆಲ್, ಮಾರ್ಕಸ್ ಸ್ಟೈನಿಸ್, ನಯಾಲ್ ವಧೇರಾ, ಶಶಾಂಕ್ ಸಿಂಗ್, ಮೈಕ್ರೋ ಜಾನ್ಸನ್, ಯುಜ್ವೇಂದ್ರ ಚಹಲ್, ಅರ್ಷದೀಪ್ ಸಿಂಗ್, ಝವೇರಾ ಬ್ರಾಟ್ಲೆಟ್, ಲೋಕಿ ಫರ್ಗ್ಯೂಸನ್. ಓಕೆ, ನೈಸ್. ஓகே, நிமிஷம் ಚೆನ್ನಾಗಿತ್ತು. விக்கி நீ எப்படி பிளேயிங்? என்னுடைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜோஷ் இங்கிலீஷ் ஓபனரா இருக்கிறோம். ஜோஷ் இங்கிலீஷையும் அடுத்த நல்ல பேட்ஸ்மேன் யாரு? இதான் பிரபாஸ் சிம்ரன் சிங்னு சொன்னீங்க. சரி சொல்லு. இவங்க 2 பேரும் ஓபனா இருக்கணும். 1 டவுனுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே நாதில் வதீரா, 5th மேக்ஸ்வெல், அதுக்கடுத்து மேக்ரோ ஏன்சன், அதுக்கடுத்து அர்ஷதீப் சிங், யுவவேந்திர சகல். இதுதான் நம்ம டாப் 11. அருணே நீ சொல்றா. நான் வந்து பார்த்ததுல பிரப்சிம்ரன் சிங், பிரியன் ஆர்யா ஃபர்ஸ்ட். செகண்ட், தேர்ட் வந்து ஓபன் 1 டவுன் வந்து நான் ஸ்ரேயாஸ் ஐயர், 4th மேக்ஸ்வெல், 5th ஸ்டாய்னிஸ், 6th ஷஷாந்த் சிங், 7th சூரஜ் ஷெட்டன் ஒரு புது பையன், யங்ஸ்டர், ஃபினிஷர் ரோடு ஆஃப் ஸ்பின் ட்ரை பண்ணுவோம், அதனால அந்த பையன். 7th வந்து யுகேந்திர சகல், 8 மார்க்கோ ஆன்சர், 9 வைசாக் விஜயகுமார், 9th வந்து ஹர்தீப் சிங், 10 அஸ்மத்துல்லா உமர் சாய், 11 அஸ்மத்துல்லா உமர் சாய். நான் எந்த 11 யார் பார்த்தா பிரப்சிம்ரன் சிங் ஓப்பனிங். அவன் கூட வந்து பிரியான்ஸ் ஆரியான்னு ஒரு பையன், இந்த பையன் அவன் நல்லா ஆடுவான். 1 டவுன் பார்த்தா மார்க்கஸ் ஸ்டைனிஸ் ஆடுவான். 4th வந்து ஸ்ரேயஸ் ஐயர், 5th கிளென் மேக்ஸ்வெல், 6th சஷாந்த் சிங், 7th மேக்ரோ யான்சன், 8th வந்து வைசாக் விஜயகுமார், 9th லாகி ஃபர்கூசன், 10th ஹர்ஷ்தீப் சிங், 11th சகல். இப்போதுக்கு நான் ஸ்பின்னர் எடுத்து சகல் மட்டும் தான் எடுத்துருக்கேன், ஏன்னா அவங்க கூட பவுலிங் போகிறதுக்கு மேக்ஸ்வெல் இருக்கான் ஸ்பின் போர்டு. ஆமா, ஸோ அதனால எனக்கு ஹர்பீத் பிரார் வந்து தேவைப்படாது இந்த 11ல் எனக்கு. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபாஸ்ட் பவுலர் மொத்தம் எத்தனை பேர்? இல்லடா, இந்த டீம் ಪಂಜಾಬ್ வந்து ಟೀಮ್ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಬ್ಯಾಟಿಂಗ್ ವೈಸ್ ಬೌಲಿಂಗ್ ವೈಸ್ ಎಲ್ಲ ಓಕೆ, ಬಟ್ ಏನು ಗೊತ್ತಾ, ಇವರು ಪ್ಲೇ ಆಫೇ ಹೋಗಿಲ್ಲ, 1 டைமே ಹೋಗಿತ್ತು. அதே ப்ராப்ளம். அதுலயும் கொல்கத்தா அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஃபைனல்ல போய் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஸ்ரேயஸ் கேப்டன் ஃபைனலா போய் இதுவரை தோத்தது இல்ல. அது ஒரு ப்ளஸ் இருக்கு அவங்களுக்கு. ಫೈನಲ್ ಮಾತ್ರ ಹೋಗ್ತದಂದ್ರೆ ಕನ್ಫರ್ಮ್ ವಿನ್ ಪಂಜಾಬ್. ಬಟ್ ಫೈನಲಿಗೆ ಹೋಗೋದು 50-50 ಡೌಟ್. ಬಟ್ ಕ್ವಾಲಿಫೈ ಆಗುತ್ತೆ ಡೌಟ್. ಏನ್ ಗೊತ್ತಾ, ಇದು ಟೀಮ್ ಸೆಟ್, ಇದು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಇವರೆಲ್ಲ ಮೀಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಸೆಟ್ ಆಗುತ್ತೆ, ಟೈಮ್ ಆಗುತ್ತೆ. 1 ಸೀಸನ್, ಈ ಸೀಸನ್ ಮುಗಿಯುತ್ತೆ, ಆಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಸೀಸನ್ ನೋಡ್ಬೇಕು ಅದು. ಓಕೆ, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಟೀಮು ಆವರೇಜ್ ಟೀಮ್. ಬ್ಯಾಟಿಂಗ್ ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ರೆ ನೀವು, ಬೌಲಿಂಗ್ ಎಷ್ಟು ನೀವು? ಬ್ಯಾಟಿಂಗ್ 7 ಕೊಡ್ತೀನಿ. ಬೌಲಿಂಗ್ ಅಷ್ಟೇ 7.5. ஓகே, அவன்டா ஓகே. பேட்டிங் ஒரு 8 கொடுக்கலாம், பவுலிங்க்கு ஒரு 7 கொடுக்கலாம். ஆக்சுவலி இந்த மேக்ஸ்வெல் பண்ண மட்டும் நம்பாதீங்க. சரி சொல்லு. மேக்ஸ்வெல் வந்து பிளேயிங் 11ல மேக்ஸ்வெல்ல யூஸ் பண்ணாதீங்க. அவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பால் வரும், பேக் சைடு அடிப்பான், கேட்ச் குடுத்துட்டு போயிட்டே இருப்பான். மை ஜாப் இஸ் டன். நீ ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி வச்சுக்கோ, இந்த டைம் மேக்ஸ்வெல் பொலன்னு பொளக்க போறான். என்ன வில்ஜாக் போயிட்ட பின்னாடி அவனுக்கு பதிலா நான் அடிக்கிறேன் கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா, அவன் கிழிச்ச லட்சணம் நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம்.
ನೀವು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ರಾ ಮ್ಯಾಕ್ಸ್ವೆಲ್? ಮ್ಯಾಕ್ಸ್ವೆಲ್ ಈ ಸರಿ ಆಡ್ತಾನ್ರ? ಈ ಸೀಸನ್ ಚೆನ್ನಾಗಿ ஆடலாம் bro. ஆடலாம். ஆடுறான். சேவ் பண்ணி வச்சுக்க. நான் சொன்னதை நீ ரிப்பீட் மோட்ல ஒரு டைம் போட்டுக்க. பஞ்சாப் மேட்ச் ஆடும்போது ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்பாலஜி லெட்டர் மேக்ஸ்வெல் சுட்டு போட்டா கூட நைட்ல ஆட போறது. அப்பாலஜி லெட்டர் இவனுக்கு மேக்ஸ்வெலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் 2024ல ஆர்சிபி நம்பி எடுத்ததுக்கு சம்பவம் பண்ணிட்டான். ಒಂದೊಂದ್ ಸೀಸನ್ ಲೈಕ್ ದಟ್ ಇರುತ್ತರ. ನೋ ಈ ಸೀರೀಸ್ ಅಲ್ಲಿ ವಿರಾಟ್ ಕೊಹ್ಲಿ ಟೆಸ್ಟ್ ಸೀರೀಸ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ಫುಲ್ ಫ್ಲಾಪ್. ಯಾವ ಸೀರೀಸ್? ಟೆಸ್ಟ್ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ಬೇಡ. ಅವನ್ ಏರಿದಲ್ಲ ಸಮ್ ಸೀಸನ್ ಟೈಮ್ ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ, ಅದು ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ಏನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನಿಮ್ಮ ஓகே டேய் அருணா நீ எவ்வளவு கொடுக்குற? நான் ரெண்டுத்துக்குமே 8-18 கொடுக்குறேண்ணா. பேட்டிங் பவுலிங் நான் பேட்டிங் வந்து 8 தரேன், ஆனா பவுலிங் வந்து 7.5. பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துக்கு 8. பட் ஓவரால்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு நான் 7 தான் கொடுப்பேன். நான் ஓவரால் இந்த டீமுக்கு 6.5 கூட பின்னாடி போக 7.5 தெரியா? நான் 6.5 தரேன் ஓவரால் இல்லனா. ஏன்னா இட்ஸ் ஆவரேஜ் டீம், நாட் பெட்டர் டீம். ஓவரால் 7.5 நீடா அருணா 8 8 குவாலிஃபை ஆகும்ன்ற போது டீம். வேணாம் அப்ப எப்படி 8 தர நீ? 8 குடுக்குற. பேட்டிங் பவுலிங்ல யாரனா ஒருத்தர் கிளிக் ஆயிடுவாங்க மேட்ச்ல. அதனால தரேன். ஓவரால் தந்தனியா சொல்லி போடுவாங்க பவுலிங்லயும் பேட்டிங்லயும் போணும்னு அர்த்தம். 7.5 பண்ணாத இந்த ப்ளே ஆஃப் 7.5 க்கு அபோவ் ಕೊಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ಅವನು ಕ್ವಾಲಿಫೈ ಹೋಗುತ್ತೆ. ಹೋಗಲ್ಲ. 8 குத்தா குவாலிஃபை பண்ணேன்னு சொல்லு. 7.5 கொடுத்தா நீ குவாலிஃபை ஆகும். அப்பனா நான் 7 தான் கொடுப்பேன். விக்கெட் நீ 6.5 ஆ? நான் 6.5 தான். இட்ஸ் ஆவரேஜ் டீம். ஓகே ஷேப்ல இருக்கறான்றதுக்காக எல்லாம் கொடுக்க முடியாது. நான் 7.5 தரேனா. 8 இல்ல நான் 7.5 தரேன். குவாலிஃபை பண்ணுவாங்க. 5th பொசிஷன் அப்படி பண்ணலாம். ಇರರ ಸರಿ 5th 6th ನೀವು ಹೇಳಿರಾ ಎಷ್ಟು ಓವರಾಲ್ 7.5 ದಟ್ಸ್ ಏನೋ ಕ್ವಾಲಿಫೈ ಆಗುತ್ತೆ. ನಾಟ್ ಕ್ವಾಲಿಫೈ 7.5 ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಕ್ವಾಲಿಫೈ ಆಗುತ್ತೆ. 7 then 7. ஓகே நானும் 7 தான் கொடுப்பேன். ஏன்னா இது 5th பிளேஸ் தான் முடிப்பாங்க இவங்க. மேக்ஸ்ல பத்தி பேசுறீங்கடா. மேக்ஸ்வெல் மேக்ஸ்ல ஒரு டைம் மாதிரி யூஸ் பண்ண வேணாம்ன்ற பிளேயிங் 11க்கு அவன ப்ளீஸ் என்னன்னா எடுத்தது எடுத்துட்டீங்க. சும்மா தண்ணி கேன் யூஸ் பண்றது மட்டும் யூஸ் பண்ணு. தண்ணி கேன் போட வந்தங்கயா. ಪಂಜಾಬ್ ಈ ಸಾರಿ ಮ್ಯಾಕ್ಸ್ವೆಲ್ ನ ಬಿಡಬಾರ್ದು. ಮೇನ್ ಪ್ಲೇಯಿಂಗ್ 11 ಬೇಡ ಅಂತೀನಿ. ನೀರ್ ಕ್ಯಾನ್ ಮೇನ್ ಲೆವೆಲ್ ಇರಬೇಕடா. ಏನಂದ್ರೆ ಅವನೇ ಮೇನ್ ಅವನು ಇರಬೇಕು ಪ್ಲೇಯಿಂಗ್ 11 ಅಲ್ಲಿ ಮ್ಯಾಕ್ಸ್ವೆಲ್ ಸಿಂಗಲ್ ಆಗುತ್ತೆ ಅವ ಅಂದ್ರೆ ಬೌಲಿಂಗ್ ಇಲ್ಲ ಎರಡಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಮಾಡ್ತಾರೆ. ಸೋ ಅವ ಇರಬೇಕು. ಅವ ಸ್ಟ್ರೈನಿಸ್ ಲ ಸಿಂಗಲ್ ಹ್ಯಾಂಡೆಡ್ ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್. நான் விக்னேஷனா உனக்கு தெரிஞ்சுக்கோ. இரு இல்ல நான் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். லாஸ்ட் இயர் நம்ம ஆர்சிபி சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் ரன்ஸ் பாத்தியா, அது மெயின் ரீசனே மேக்ஸ்வெல் தான் ஜெயிச்சதுக்கு. அந்த 18 ரன் லாஸ்ட்ல வந்து குரூசியலா அடிச்சு கொடுத்தான். பிளஸ் அது இல்லாம ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் கேக்வாட் விக்கெட் பிளஸ் டூபே குட்டின் டச்சிங். அவனை டச்சே பண்ண உள்ள தூபே இல்ல தூபே வேற யாரா போட்டிருந்தானா வெளியே தூக்கி ஹைலைட்ஸ் மாதிரி அடிச்சிருப்பாரு. டூபே டச்சே பண்ண உள்ள மேக்ஸ்வெல் அண்ட் ரச்சின் ரவீந்திராவோட இம்பார்ட்டன்ட் ரன் அவுட். அதெல்லாம் மேக்ஸ்வெல் எல்லாம் நீ குறை சொல்லாது. அவன் பேட்டிங் பவுலிங் இதெல்லாம் உனக்கு உனக்கு கிளிக் பண்ணி குத்துருவான். அதனால மேக்ஸ்வெல்லாம் குறை கிடையாது. அப்படின்னா நல்ல ரன் போல. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா பிக் மேட்ச் பிக் பிளேயர்ன்ற மாதிரி மேக்ஸ்வெல் வெளியே வந்துருவான். இல்ல நல்லா பேட்டிங் ஆனாங்க. அதெல்லாம் நீ விட்டுட்ட. இவன் வந்து பண்ண அந்த ஒரு ரன் அவுட் என்னது? ஆனா ருத்ராஜ் கேக்வாட் நீ ஸ்டாண்ட் பண்ணிருந்தா கேம் சேஞ்ச்னா அந்த 18 ரன் நம்ம அடிக்கலாம். சிஎஸ்கே குவாலிஃபைடு 2024 சீசன் ஆர்சிபி மேட்ச்ல எந்த ஒரு யூஸும் இல்ல. ஷெரீப் இரு நம்ம ஆர்சிபி பிளேயர் என்ன ஆர்சிபியோட ரசிகர் ஷெரீப் மேட்ச்ல என்ன யூஸ் இத்தா 2024ல ಅದು ಸಂಪೂರ್ಣ ಟೈಮ್ ದಟ್ಸ್ ಬ್ಯಾಡ್ ಟೈಮ್. ಆ ಟೈಮ್ ನಾನು ಏನು ಹೇಳ್ತಂದ್ರೆ ಏನಾದ್ರು ಯೂಸ್ ಇತ್ತು ಅಂತ ಮಾತ್ರ ಕೇಳ್ತೀನಿ. ಫೈನಲ್ ಬ್ಯಾಟ್ ಮೇರ ಏನು ಆಡಲ್ಲ ಲಾಸ್ಟ್ 3 ಸೀಸನ್ ಯೂಸ್ ಮಾಡಿದಾರಲ್ಲ, ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಅದು ಆಡಿಲ್ಲ. 24 மேட்ச்ல பூர் ஃபார்ம் நான் அவனுக்கு சி இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அவன் கை தூக்குனான்ல. உனக்கு சிஎஸ்கே மேட்ச்ல கை தூக்குனானா இல்லையா? அவன் அதோட 4 மாசத்துக்கு முன்னாடி தான் 2023 வேர்ல்ட் கப் ஆட்டு வந்தான். சும்மா அறிவே அண்ணா 2023 வேர்ல்ட் கப் ஆடுற ஸ்டேஜ் அண்ணா பேசியே வரேன். மேக்ஸ்வெல் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நவரு கூட முடியாம ஒரு செஞ்சுரி அடிச்சான். 200 ஆகல அவன் ஆமா
பட் ஆனா ஆர்சிபிக்கு வந்து அவன் பெர்ஃபார்மன்ஸே மாறிடல ஜாஸ்தி. நான் அதே தானே நீ அப்படியே எடுத்து பார்த்தனா T20 வேர்ல்ட் கப்லயே ஒண்ணும் அவ்வளவா பண்ண முடியல மேக்ஸ்வெல்லால. என்ன சொல்றேன்னா மேக்ஸ்வெல் வந்து இவங்க அவர் சொன்னார் பத்தியா விக்னேஷ் அண்ணா, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேனா. ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து எதனா ஒரு உனக்கு பேட்டிங் இல்ல பவுலிங்ல கை தூக்குதுறான். மேக்ஸ்வெல் கிட்ட தப்பி தவறி நீ மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோ, கிழிச்சு 2 மேட்ச்ல இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. மேக்ஸ்வெல் கூட 100 கவலைப்படாத. நீ நிஜமா ரெக்கார்ட் பண்ண, நீ அப்லோட் பண்ணலாம், இந்த வீடியோ மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோ. மேக்ஸ்வெல் மட்டும் 2 மேட்ச் மாட்டினான் பாரு, கிழிச்சு குத்துறான் பஞ்சாப். ஈஸி 4 பாயிண்ட் தான் மேக்ஸ்வெல் கையில தான் இருக்குது. சிம்பிளா சொல்றேன் பாரு, அருண் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி மேக்ஸ்வெல் பத்தி பேசினாலும் ஜீரோ பெர்ஃபார்மன்ஸ், நோட் டவுன், ஜீரோ பெர்ஃபார்மன்ஸ். பாரு ஐபிஎல்னு வந்துட்டாலே மேக்ஸ்வெல் 10 வருஷத்துக்கு 1 வருஷம் ஆடுவான். நோ உனக்கு ஒன்னு சொல்லிட்டா 2022ல மேக்ஸ்வெல் மட்டும் தான் அடிச்சு ஆர்சிபி குவாலிஃபை பண்ண வச்சார் தெரியுமா? அது உனக்கு ஹிஸ்டரி தெரியுமா? 10 வருஷத்துல அது 1 வருஷமா எடுத்து வச்சுக்கன்றேன். என்னன்னா பேசுற உனக்கு 2023ல 3 பேர் அடிச்சானுங்க, அதுல ஒரு ஆள் மேக்ஸ்வெல். 22 ஒரு வருஷம் ஃபெயிலியர்னா பேசி வரான். இப்ப லாஸ்ட் இயர் செமிஃபைனல் ஆர்சிபி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுறாங்க. இவனுங்க மட்டும் தான், விராட் கோலி இவங்க மட்டும் தான் அடிக்கிறான். மேக்ஸ்வெல் ஒரு 20 ரன் அடிச்சிருந்தா கூட நம்ம ராஜஸ்தானை வின் பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஜீரோ பெர்ஃபார்மன்ஸ். அங்கேயே முக்கியமான மேட்ச்ல கை கொடுக்கிறது கிடையாது மேக்ஸ்வெல். எனக்கு பேட்டிங் மறந்து போச்சுன்னு அந்த மேட்சோட அன்னைக்கு மேட்ச் தோத்ததோட ஒருத்தன் ட்வீட் போடுறான், இன்னொரு டைம் ஆர்சிபி பக்கம் உன்னை பார்த்தேன் அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். அவனு பக்கா ஆடுதானே வாங்க. எவ்வளவு வேணாலும் முட்டு கொடுக்குவா, அதே ஜீரோ பெர்ஃபார்மன்ஸ் அவன் மறுபடியும் கட்டுவான். ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரிதான்ப்பா. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐபிஎல்னு வந்துட்டா ஆடுறதுல 50% ஆஃப் பிளேயர்ஸ் நான் சொல்றேன். This is not accept. 50% ஆஃப் பிளேயர்ஸ் not accept. 50% ஆஃப் பிளேயர்ஸ் நீ அக்ரி பண்ணி தான் ஆகணும். மேக்ஸ்வெல் சொல்றியா ஒத்துக்கறேன், மத்தெல்லாம் எல்லாரும் நல்லா பிளான் பண்ணிருக்காங்க. 50% ஆஃப் பிளேயர்ஸே என்னன்னா பண்ணுவோம் போட்டு முடிச்சிரோம். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எத்தனை பேர் ஐபிஎல் நல்லா ஆடுறாங்க நீயே சொல்லு. எவ்வளவு பேர்? டிராவிஸ் ஹெட் போன ஒரு லாஸ்ட் ஒரு சீசன் வச்சு டிராவிஸ் ஹெட் அடுத்து முன்ன அது டிராவிஸ் ஹெட் என்ன ஆர்சிபில இருந்தான் எத்தனை வருஷம் இருந்தான்? 2 வருஷம் போய் நான் தான் இருந்தான். அதுக்கு டிராவிஸ் ஹெட் இல்ல ரெஜிஸ்டர் பண்ணல ஐபிஎல்க்கு. சரி இந்த வருஷம் டிராவிஸ் ஹெட் பார்க்கலாமா? இந்த வருஷம் ஆடுவான்னு நீ நினைக்கிற? அதே பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவானா? ஆர் யூ ஷூர்? ವಿಘ್ನೇಶ್ ಬ್ರೋ, ಐ ಆಮ್ ಶೂರ್. ಜಸ್ಟ್ 1 year ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಕಂಪೇರ್ ಮಾಡಬೇಡಿ. ಜಸ್ಟ್ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ 1 year ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಇಟ್ಕೊಂಡು ನೆಕ್ಸ್ಟ್ ಸೀಸನ್ ಗೆ ಬರಬೇಡಿ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆದ್ರೆ ಮ್ಯಾಚ್ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ನಾನು 10 ವರ್ಷ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಇಟ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ ಇಲ್ಲಿ ಇವಾಗ. 1 year ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡಬಾರದು. ದಟ್ಸ್ ರಾಂಗ್. இல்லனா பிடிக்காதானே? ஆஸ்திரேலியா பிடிக்காதானே? இந்தியா டீம் தவிர எந்த டீமையும் பிடிக்காது. பிளேயர்ஸ் யார் நல்லா ஆடினாலும் நல்லா ஆடினான்னு பாராட்டலாம், தப்பே கிடையாது. நல்லா ஆடினா அப்படி இல்ல மே, நல்லா ஆடுறது. கிரிக்கெட்ன்றது ஒரு பிசினஸ். அது ஓகேவா? நீ வந்து கண்ட்ரிக்கோசரம் அது நோடுபற அதெல்லாம் இல்ல. நீ அது பிசினஸ். பிசிசிஐ என்ற ஒரு எம்என்சி. ஐபிஎல் இஸ் என்டர்டெயின்மென்ட். தட்ஸ் ஐபிஎல் என்ற என்டர்டெயின்மென்ட். எங்க கொடுக்க மாட்டான்றாங்களே என்டர்டெயின்மென்ட், அதான பிரச்சனையே. ஓகே பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.